Morning students. Next we can study about solubility. Solubility means already we studied in solution. So usually there is a limit to the amount of solute that can be dissolved in a given amount of solvent at a given temperature. So amount of solute soluble in the solvent at a given temperature. So எந்த ஒரு சொல்யூட்டும் சால்வெண்ட்டில் soluble ஆகணும்னா அதுக்கு வந்து நமக்கு டெம்பரேச்சர் தேவை. ஸோ when this limit is reached we have a saturated solution and any excess solute that is added simply resides at the bottom of the solution. The extent of dissolution of a solute in a solvent can be better explained by its solubility. So solubility is measure of how much of a solute can be dissolved in a specified amount of a solvent. அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர். இப்போ ஒரு ஸ்பூன் சுகர் நம்ம வந்து டீலேயோ காஃபிலேயோ போட்டு ஸ்டிர் பண்ணுறோன்னா சாலிபிள் பண்ணுறோன்னா அதுக்கு என்ன பண்ணுறோம், ஹீட் ஆகுது. ஸோ அது வந்து ரொம்ப டைலூஷன்னா கரையிறதுக்கு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வேணும். ஸோ டெம்பரேச்சரே இல்லைனாலும் ரூம் டெம்பரேச்சர் சொல்லுவோம். ஸோ இப்போ வாட்டர் இஸ் அ சால்வெண்ட். அதில் வந்து நம்ம சுகரு சொல்யூட் வந்து சுகர் அண்ட் சால்ட் ஆல்சோ சொல்யூட். ஸோ இதை வந்து நம்ம சாலிபிள் ஆகணும்னா கரைக்கணும்னா போட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் எடுத்தால் ஈஸியாக கரைஞ்சிடும். அதே ஒரு ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் இப்படி ஆட் பண்ணிகிட்டே போனால் அது கரையாது. பட் இட் கேன் பி சாலிபிள். we can give the temperature, then only the solute can be soluble in the solvent. So solubility is defined as the number of grams of solute that can be dissolved in 100 gram of solvent to form its saturated solution at a given temperature. So gram of a solute 1 gram 2 grams அந்த மாதிரி வெயிட் எடுத்தது நம்ம வந்து 100 gram of சால்வெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வாட்டர் சொன்னேன். டு ஃபார்ம் இட்ஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட்னா கரையும் அந்த சொல்யூஷன். ஸோ அட் ஏ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷரும் கொடுக்கணும், டெம்பரேச்சரும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 36 gram of sodium chloride needed to dissolve in 100 gram of water to form its saturated solution at 25 degrees Celsius. ஸோ 36 gram of sodium chloride நம்ம சாப்பிட்ற சால்ட்டோட நேம் தான் சோடியம் குளோரைடு. ஸோ அது வந்து 36 gram எடுத்துக்கிறோம். அது டிசால்வ் ஆகிறதுக்கு சால்வெண்ட் வந்து 100 gram of water. 100 gram வாட்டரில் 36 gram of sodium chloride போட்டு கரைய வைக்கிறோம். டு ஃபார்ம் இட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அது கரையிறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைன்னா 25 degrees Celsius. Thus the solubility of sodium chloride in water is 36 gram at 25 degrees Celsius. So the solubility is mathematically expressed. The formula is mathematically soluble எப்படின்னா formula solubility is equal to mass of the solute divided by mass of the solvent into 100. This is the formula, solubility formula. So solubilities of some common substance in water at 25 degrees Celsius. ஸோ இப்போ வந்து நம்ம சால்ட்டு பார்த்தோம் 25 டிகிரி 36 gram வந்து 100 gram வாட்டரில் கரையிறதுக்கு 25 degrees Celsius. அது இல்லாமல் அதே மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸ் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் வந்து வாட்டரில் 25 degrees Celsiusல கரையுது 100 gram வாட்டரில். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட். செகண்ட் ஒன் இஸ் சோடியம் குளோரைடு, அமோனியா, சோடியம் ஹைட்ராக்சைடு, குளுக்கோஸ், சோடியம் புரோமைடு, சோடியம் அயோடைடு. அதோட ஃபார்முலா இருக்குது. ஸோ இதுதான் சொல்யூட். நேம் ஆஃப் த சொல்யூட்டு, ஃபார்முலா ஆஃப் த சொல்யூட்டு, சாலிபிலிட்டி பர் 100 gram வாட்டர். ஸோ எத்தனை கிராம்னா 0.001 gram ஆஃப் கால்சியம் கார்பனேட் வந்து 100 gram வாட்டரில் சாலிபிள் ஆகுது. நெக்ஸ்ட்டு சோடியம் குளோரைடு இப்போ தான் நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள் சாலிபிலிட்டிக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள் அமோனியா ஃபார்முலா NH3. ஸோ 48 gram 100 gram வாட்டரில் கரையுது. ஸோ 48 gram ஆஃப் அமோனியாவை 100 gram வாட்டரில் கரைக்கிறாங்க 25 degrees Celsius. ஸோ அந்த மாதிரி குளுக்கோஸ், சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் புரோமைடு அதுக்கெலாம் வந்து இங்கே எத்தனை கிராம்ஸ்ன்னு வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த சாலிபிலிட்டி. எப்படி வந்து இந்த சாலிபிலிட்டி வந்து
ஃபார்ம் ஆகுது. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா, நேச்சர் ஆஃப் த சொல்யூட். இப்போ ஒரு சொல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆகணும்னா, கரையணுன்னா, அந்த சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் கரையணுன்னா அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். நம்ம எடுத்துக்கிற சொல்யூட்டும் சால்வெண்ட்டை பொறுத்து தான் அது ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகுதா இல்லையா, கரையுதா இல்லையான்னு நமக்கு தெரியும். செகண்ட் ஒன் இஸ் டெம்பரேச்சர். நம்ம கொடுக்குற டெம்பரேச்சர் மோர் தென் 36க்கு மேலே போச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும், ஹீட் பண்ணி தான் அதை சால்யூபிள் பண்ணணும், கரைய வைக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் டே டு டே அவர் லைஃப் நம்ம குலோப் ஜாம் ஜீரா சாப்பிட்றோம். அந்த ஜீரா எப்படி இது பண்ணுறாங்கன்னா, சர்க்கரை சுகரை தான் வந்து வாட்டரில் டைல்யூட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்பூன்னா கரையும். அதே 2 டேபிள் ஸ்பூன் மோர் தென் ½ kg 200 கிராம் 300 கிராம் அப்படி போச்சுன்னா அதுக்கு நம்ம டெம்பரேச்சர் கொடுத்து தான் ஹீட் பண்ணால் மெல்ட் ஆகிடும். அது வந்து திக் சொல்யூஷனாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எடுத்துக்கிற சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை பொறுத்து. ஃபஸ்ட் ஒன் நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்டு சால்வெண்ட், ஃபஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் ஒன் இஸ் டெம்பரேச்சர். தென் ப்ரெஷர். ப்ரெஷர் பார்த்தோம்னா நம்ம டே டு டே அவர் லைஃப் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் இல்லையா. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னால் பெப்சி, கோக்கு, 7up இதெல்லாம் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. அது வந்து ப்ரெஷரில் லிக்யூடும் கேஸும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகுது. ஸோ லிக்யூடும் கேஸும் மிக்ஸ் ஆகுனா அதுக்கு ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து pressure affecting the solubility. So there are 3 factors affecting the solubility: nature of the solute and solvent, temperature, pressure. First one is nature of the solute and solvent. அது வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The nature of the solute and solvent plays an important role in solubility. இது வந்து இம்பார்ட்டன்ட் ரோல். அதாவது ஒரு சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் கரையணுன்னா அதுக்கு வந்து எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்குது, சொல்யூட்டையும் சால்வெண்ட்டை பொறுத்து. ஆல்தோ வாட்டர் டிசால்வ்ஸ் அண்ட் எனார்மஸ் வெரைட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நம்ம வாட்டரில் எதை வேணாலும் போட்டால் அது கரையும். அதனால தான் நம்ம வாட்டரை யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போத் அயானிக் அண்டு கோவலண்ட். வாட்டர் வந்து அயானிக் அண்ட் கோவலண்ட் எதை வேணாலும் போட்டாலும் அது கரையும். இட் டஸ் நாட் டிசால்வ் எவ்ரி திங். எதோட போட்டாலும் அது வந்து என்ன ஆகும், அதில் போட்டாலும் கரையும். The pairs that scientists often use when predicting solubilities like dissolves. This expression means that dissolving occurs when similarities exist between the solvent and the solute. For example, common salt is polar compound and dissolves readily in polar solvent is like water. So polar solventனா ஈஸியாக கரையை கொடுக்குது. போலார் காம்பவுண்ட் வந்து சால்ட், சோடியம் குளோரைட் dissolves. போலார் சால்வெண்ட் எதுனா எதை போட்டாலும் அது கூட மிக்ஸ் ஆகும் ஈஸியாக. அதுதான் வந்து வாட்டர். ஸோ இதுதான் வந்து நம்ம போலார் சால்வெண்ட், போலார் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ நான் போலார் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா ஆர் சால்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். நான் போலார் சால்வெண்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன். அக்வஸ், நான் அக்வஸ்ன்னு சொல்லலாம். அக்வஸ்னால் வாட்டர். அக்வஸ் சால்வெண்ட் பேஸ்ட் ஆன் த சால்வெண்ட் வந்து 2 டைப்ஸ் பார்த்தோம், அக்வஸ் அண்ட் நான் அக்வஸ் சால்வெண்ட். நான் அக்வஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆயில், ஃபேட், அது மாதிரி கெமிக்கல்ஸ், ஆயில்ஸ், எடிபிள் ஆயில்ஸ் இதெல்லாமே வந்து நான் போலார் காம்பவுண்ட்ஸ், நான் போலார் சால்வெண்ட். ஸோ அப்போ நான் போலார் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நான் போலார் சால்வெண்ட்ஸில் தான் டிசால்வ் ஆகும். ஃபேட் டிசால்வ்டு இன் ஈத்தர். ஈத்தர்ன்றது ஒரு கெமிக்கல். பட் நான் போலார் காம்பவுண்ட்ஸ் டூ நாட் டிசால்வ் இன் போலார் சால்வெண்ட்ஸ். அதாவது நான் போலார் காம்பவுண்ட் வந்து போலார் சால்வெண்ட்ஸில் கரையாது. பிகாஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஆயிலையும் வாட்டரையும் எடுத்துக்கிட்டால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஆயில் மேலே இருக்கும், வாட்டர் கீழே இருக்கும். இந்த மாதிரி 2 லேயர்ஸாக தான் இருக்கும், மிக்ஸ் ஆகாது. do not dissolve in non-polar solvents. So this is the example. Then effect of temperature. Second one is solubility of solids in liquid. Solid in liquids. ஸோ சாலிட் இன் லிக்விடு. சாலிடுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், சுகர் சொல்லலாம். லிக்விடுக்கு வந்து வாட்டர் சொல்லலாம். ஜென்ரலி சால்யூபிலிட்டி ஆஃப் அ சாலிட் solute in a liquid solvent increases with increase in temperature. For example, a greater amount of sugar will dissolve in warm water than in cold water. அதான் நம்ம டே டு டே லைஃப் நம்ம யூஸ் பண்ணுற சுகர் எடுத்துக்கிறாங்க. ஸோ சாலிட் சொல்யூட் அதுதான் சுகர். அதை எடுத்துக்கிறோம். இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹீட் இன்க்ரீஸ் பண்ணால் தான் அது டைல்யூட் ஆகும், டிசால்வ் ஆகும் வார்ம் வாட்டரில்.
ஸோ இப்போ அது வந்து 2 வாட்டர் எடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வார்ம் வாட்டர், கோல்டு வாட்டர். இதில் எது ஈஸியாக கரையும்? வார்ம் வாட்டரில் தான் ஃபாஸ்ட்டாக கரையும், நமக்கு அதுவே தெரியும். அதான் எக்ஸோதெர்மிக், எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னு 2 ப்ராசஸ் இருக்குது. எண்டோதெர்மிக்னால் ஹீட்டாக அப்சர்வ் பண்ணும். இன்னொன்று இந்த எக்ஸோதெர்மிக்னால் ஹீட்டை எவாலுவேட் பண்ணும். அதாவது ஹீட்டை கம்மியாக எடுத்துக்கும். ஹீட்டை கம்மியாக எடுத்துக்கும் போது என்னாகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், பட் இட் கேன் பி சால்யூபிள் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன் எண்டோதெர்மிக் ப்ராசஸ் சால்யூபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். 2 ப்ராசஸ்லையுமே டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். பட் ஒரு ப்ராசஸில் தான் சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஒரு ப்ராசஸில் சால்யூபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ solid in liquid la there are 2 process, endothermic process and exothermic process. So endothermic process la to absorb the heat. In exothermic process is to evaluate the temperature. So solubility decreases. Solubility of gases in liquids. Do you know why is it bubbling when water is boiled? நல்லா வாட்டரை கொதிக்க விடும்போது பபுள்ஸ் ஏன் வருது? சால்யூபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட்ஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ நான் வந்து வாட்டர் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ரொம்ப நேரம் ஹீட் பண்ணான்னாகும், பபுள்ஸாக இருக்கும், வேப்பர்ஸாக மேலே போயிடும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அந்த வாட்டரை வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகுது? லிக்விட்லேருந்து கேஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ when water is boiled the solubility of oxygen in water decreases, so oxygen escapes ஃபார்ம் ஆஃப் பபுள்ஸ். அப்போ வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து எஸ்கேப் ஆகும்போது பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அக்வாட்டிக் அனிமல்ஸ் லீவ் மோர் இன் கோல்டு ரீஜியன்ஸ் பிகாஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் dissolved oxygen is present in the water of cold regions. So this shows that solubility of oxygen in water is more at low temperatures. So this is the second factors affecting the solubility. And third one is effect of pressure. Effect of pressure is observed only in the case of solubility of gas in liquid, and the pressure is increased, the solubility of gas in liquid increases. So இப்போ pressure increase பண்ணும்போது pressure increase பண்ண solubility increase ஆகும். So the common example for solubility of gases in liquids are carbonated beverages, that is soft drinks, household cleaners. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னால் பெப்சி, கோக், 7up இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது கேஸு அந்த நுரையாக வெளியில் வரும் இல்லையா, எஃபர்வசன்ஸு, அது அப்போ வந்து கேஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ லிக்விட் இன் கேஸஸ், கேஸ் இன் லிக்விட்ஸ். ஸோ இப்போ வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகணும்னா நமக்கு என்ன தேவை? ப்ரெஷர் கொடுத்தா தான் அது ரெண்டுமே மிங்கிள் ஆகும்.